ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடேஸே குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி விஷாரத் உத்ராதில் இருக்கக்கூடிய ஆதுனிக் காவிய கண்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செகண்ட் போயமான மாத்ரு பாஷா பிரேம் அதை தான் பார்க்க போகிறோம். அதனுடைய சாரான்ஷ். இதை எழுதினவர் யாருன்னா பாரதேந்து ஹரிஷ்சந்திர. ஃபர்ஸ்ட் போயம் நம்ம பார்த்துருப்போம், பாரதேந்து ஹரிஷ்சந்திர. அதே கவிஞர் தான் இந்த மாத்ரு பாஷா பிரேம். அதை எழுதினவரும் அவரே தான். ஸோ இதனுடைய சாரான்ஷ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி விஷாரத் உத்ராத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நான் எடுக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரிய வரும் நான் எடுக்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா புரிஞ்சிருக்கா அப்படின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். மாத்ரு பாஷா பிரேம் அப்படின்னா தாய்மொழியின் மேலே கொண்டுள்ள அந்த அன்பு, காதல். கவி பரிச்சயம். மாத்ருபாஷா பிரேம் பாரதேந்து ஹரிச்சந்திர கி கவிதா ஹை. மாத்ருபாஷா பிரேம் அப்படின்ற இந்த கவிதை வந்து பாரதேந்து ஹரிச்சந்திர அவர்களால் எழுதப்பட்ட கவிதை. வே ஆதுனிக் கால் கே அக்ருதூத் ஹை. இவர் வந்து நவீன காலத்தினுடைய ஒரு முன்னோடியாக கருதப்படுகிறார். உன்கே காரன் கடி போலி கா விகாஸ் ஹுவா. இவருடைய போயமெல்லாம் இவர் எழுதுறதன் காரணமாக தான் வந்து இவரின் மூலமாக தான் வந்து பண்டைய வடிவம் அப்படின்றது வளர்ச்சி பெற்று அப்படியே வருகிறது. उन्होंने साहित्य के किसी भी पहलू को अछूता नहीं छोड़ा. இவர் வந்து இலக்கிய துறையில் எந்த ஒரு பாற்றையும் எந்த ஒரு பகுதியையும் வந்து விட்டதே இல்லை. எல்லா விஷயத்தையுமே இவர் தொட்டிருக்கிறார். இவருடைய படைப்புகள் எல்லா விதமான விஷயங்களை பற்றியும் இருக்கிறது. அச்சுதா அப்படின்னா தொடாமல் விட்டதில்லை, நஹி சோடா விட்டதில்லை. आधुनिक काल के आरंभिक समय के भारतेंदु युग का नाम दिया गया है. இந்த நவீன யுகத்தினுடைய ஆரம்ப காலத்தில் வந்து பாரதேந்து ஜி அவர்களுடைய யுகம் அப்படின்னு பெயர் வழங்கப்பட்டிருந்தது. இந்த கவி பரீட்சையா ஃபர்ஸ்ட் போயமில் இருக்கிறது அப்படியே தான், அந்த 4 லைன் சேம் அதே தான். कविता परिचय. मातृभाषा के विकास से ही व्यक्ति और समाज का विकास होता है. நம்ம தாய்மொழியினுடைய வளர்ச்சியின் மூலமாகத்தான், வளர்ச்சி அப்படின்றது இருந்தால் தான் ஒரு மனிதன் மற்றும் சமூகம் அப்படின்றதனுடைய வளர்ச்சி ஏற்படும். அந்த தாய்மொழியினுடைய வளர்ச்சி தான் வந்து சமூகம் மற்றும் மனிதனுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். इसलिए भारतवासियों को अपनी भाषा को ही नहीं मानना चाहिए. இதனால் ஒவ்வொரு பாரத்வாசி அப்படின்னா ஒவ்வொரு குடிமகனும் வந்து தன்னுடைய பாஷையை வந்து ஹீ நஹி மான்னா சாயே, துச்சமாக நினைக்கக்கூடாது, எண்ணக்கூடாது. यही बात इस कविता में बताई गई है. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த கவிதையில் சொல்லப்பட்டு இருக்கிறது. मातृभाषा के संबंध में भारतेंदु जी के लिखे ये दोहे हिंदी साहित्य जगत में बहुत प्रसिद्ध हैं. மாத்ருபாஷா அப்படின்ற சம்பந்தமாக இந்த பாரதேந்து ஜி அவர்களால் எழுதப்பட்ட பதிவுகள், இந்த போயம் இதெல்லாமே வந்து ஹிந்தி இலக்கிய உலகத்தில் வந்து மிகவும் பகுத் பிரசித்த, மிகவும் பிரசித்தி பெற்றதாக, புகழ் பெற்றதாக விளங்குகிறது. கவிதா கா சாராंश. अपनी भाषा की उन्नति के कारण ही हम हर क्षेत्र में उन्नति कर सकते हैं. நம்மளுடைய தாய்மொழி அந்த பாஷையினுடைய அந்த வளர்ச்சி இருந்தால் தான், அதன் காரணமாகத்தான் அந்த வளர்ச்சி அப்படின்றது இருந்தால் தான் நாம் ஹர் க்ஷேத்ருமே எல்லா துறைகளிலும் ஒவ்வொரு துறைகளிலும் நம்மால் வளர்ச்சியை பெற முடியும், அடைய முடியும். अपनी भाषा का पूर्ण ज्ञान न होना एक दोष है. நம்மளுடைய தாய்மொழியில் வந்து ஒரு பூரணமான ஞானத்தை நாம் பெற்றிருக்காவிட்டால் ஹோனா ந ஹோனா ஏக் தோஷ் ஹே, அது மிகவும் தவறான ஒரு விஷயமாக இருக்கிறது. யஹ் காண்டே கி தரஹ் ஹமாரே தில் கோ சுப்தா ரஹேகா. அது காண்டே அப்படின்னா ஒரு முல்லை போல நம்மளுடைய மனதில் வந்து உறுத்தி கொண்டே இருக்கும். சுபுதா அப்படின்னா உறுத்தி கொண்டே அது இருக்கும். அங்கிரேசி படுனே சே கோயி காரிய குஷல் ஹோ சக்தா ஹை. அதாவது இங்கிலீஷ் படிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு திறமை வேணும் தான். கோயி குஷல் ஹோ சக்தா. फिर भी उसे यदि अपनी भाषा का ज्ञान न हो तो वह तुच्छ ही रहेगा. இங்கிலீஷ் படிக்க தெரியும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயந்தான், ஓகே, அதுக்கு திறமை வேணும், ஓகே தான். பட் फिर भी, ஆனால் நமக்கு எல்லா பாஷைகளும் தெரியுது, இங்கிலீஷ் படிக்க தெரியுது, அதெல்லாம் தெரியுது, ஆனால் நம்மளுடைய பாஷை அப்னி பாஷா கா ஞான், நம்மளுடைய பாஷா நம்மளுடைய மொழியின் மேலே நமக்கு ஞானம் இல்லை என்றால் அது துச்சமானதாக மதிக்கப்படுகிறது. லோக் உஸ்கா திரஸ்கார் ஹி கரேங்கே. மக்கள் வந்து அவங்க மேலே வெறுப்பு தான் கொள்வாங்க. அதனால் அவங்க அந்த மாதிரியான
மக்கள் வந்து வெறுப்பை தான் சம்பாதிப்பார்கள். जब देश का विकास होगा और सब देशवासियों का विकास होगा तभी वह असली विकास माना जाएगा. எப்போ வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கிறதோ और सब देशवासियों का विकास होगा ஒவ்வொரு குடிமகனினுடைய வளர்ச்சியும் இருக்கிறதோ தபி அப்பொழுதுதான் வந்து வஹ் அசலி விகாஸ் மானா ஜாயேகா அப்பொழுதுதான் அது உண்மையான வளர்ச்சியாக கருதப்படும். மகர் अफसोस है कि लोग मात्र अपनी शरीर के विकास पर ध्यान देते रहते हैं. மகர் அஃப்சோஸ் ஹை ஆனால் கவலைப்பட வேண்டிய அஃப்சோஸ் அப்படின்னா கவலைக்குரிய விஷயம் என்னன்னா மக்கள் வந்து தங்களுடைய அப்னி ஷரீர் கே விகாஸ் பர் தங்களுடைய உடலினுடைய அந்த வளர்ச்சியின் மேலே மட்டும்தான் கவனம் கொண்டு இருக்கிறாங்க கவனம் செலுத்துகிறாங்க. உன்கோ தேஷ் கி சிந்தா ஹி நஹி ஹை அவங்களுடைய மனதில் வந்து நாட்டை பற்றிய அந்த எண்ணமே கிடையாது. உன்கோ समझना चाहिए कि मातृभाषा की उन्नति से ही देश की उन्नति संभव है. அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் கி என்னன்னா தாய்மொழியினுடைய அந்த வளர்ச்சியின் மூலமாகத்தான் வந்து தேஷ்கி உன்னதி சம்பவகை தாய்மொழியினுடைய அந்த வளர்ச்சி இருந்தால் தான் வந்து தேசத்தினுடைய வளர்ச்சி அப்படின்றது சாத்தியமாகும் பாசிபிளாக இருக்கும் சம்பவ். जैसे वे अपनी शरीर को मजबूत बनाते हैं वैसे ही अपनी भाषा को भी मजबूत बनावें. எப்படின்னா ஜைசேவே அப்படினே எப்படி வந்து தங்களுடைய உடலை வலுவாக்குவதற்கு மஸ்பூத் பனாத்தேஹே வலுவாக்குகிறாங்களோ வைசேகி அதை போலவே அப்படி பாஷா கோபி தங்களுடைய பாஷையையும் மொழியையும் வந்து அவங்க வலுப்படுத்த வேண்டும். அப்படி பாஷா கே விகாஸ் கே பினா குச் பி சம்பவ் நஹி ஹை தங்களுடைய அந்த மொழியினுடைய வளர்ச்சி இல்லாமல் பினா இல்லை என்றால் அது இல்லாமல் குச் பி சம்பவ் நஹி ஹை வேற எந்த வளர்ச்சியும் வேற எந்த விஷயமே வந்து பாசிபிளாக இருக்காது. लाखों कोशिश करने पर भी उन्नति पाना नामुमकिन है. என்னதான் வந்து लाखों कोशिश करने पर भी उन्नति पाना नामुमकिन है நம்ம என்னதான் வந்து லட்சக்கணக்கான முறை முயற்சி செஞ்சாலும் நம்ம தாய்மொழியினுடைய வளர்ச்சி இல்லாமல் அந்த மாதிரியான வளர்ச்சிகள் வந்து அந்த நாட்டினுடைய வளர்ச்சியோ மனிதனுடைய வளர்ச்சியோ மக்களினுடைய வளர்ச்சியோ அதெல்லாம் வந்து சாத்தியம் ஆகாது சாத்தியமற்றதாக போய்விடும். भारत के सभी लोग एक ही भाषा में बोलने लगेंगे तो समझ पाएंगे कि सबका विचार एक ही है. அதாவது பாரதத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து ஏக் ஹி பாஷாமே போல்னே லகேங்கே ஒரே பாஷையில் பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதை அவங்க புரிந்து கொள்ள ஆரம்பித்தாங்க அப்படின்னா எல்லோருடைய எண்ணமும் விசார் ஏக் ஹி ஹை ஒன்றாக ஆகிவிடும். தபி பேத்பாவ் மானே கி மூர்க்கதா தூர் ஹோகி அப்போது அந்த வேற்றுமை வேறுபாடு அந்த மாதிரி மத வேறுபாடு இது எல்லாமே வந்து கலைந்து மூர்க்கதா அப்படின்ற அந்த மூர்க்கு குணம் அப்படின்றது விலகிவிடும். यदि पढ़ाई अपनी भाषा में होगी तो आप ही भलाई होगी. எதை படித்தாலுமே வந்து நம்மளுடைய தாய்மொழியில் நம்மளுடைய பாஷையில் படித்தோம் அப்படின்னா அது நமக்கு பலாயி ஹோகி நன்மை பயக்கதாக இருக்கும். யஹ் பாத் பிரகட் ஹை இது வெளிப்படுத்தப்படுகிறது இந்த விஷயம். हम अपनी भाषा में जो बात सुनते हैं और पढ़ते हैं वह बात हमारे दिमाग पर अंकित हो जाती है. हम अपनी भाषा में நாம் நம்மளுடைய அந்த மொழியில் வந்து பாத் சுன்தேகே எந்த விஷயத்தை கேட்டாலும் அவர் படுத்தேகே படித்தாலும் அந்த விஷயங்கள் வந்து ஹமாரே திமாக் நம்மளுடைய மூளையில் நம்மளுடைய மனதில் பர் அங்கித் ஹோ ஜாத்திகை பதியப்படும். மற்ற விஷயங்களை தான் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் நம்மளுடைய தாய்மொழியில் படித்தோம்னா நம்மளுக்கு அது சரியாக புரியும். அந்த விஷயம் என்னன்றது நம்மளால் உள்ளார அதை புரிந்து கொள்ள முடியும். அது நம்மளுக்கு மனதில் சரியாக பதியும். दूसरी भाषा में सुनने वाली बात देर तक नहीं टिकती. வேறு மாற்று மொழியில் நாம் கற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் கேட்கின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து நிலைத்திருக்காது. सभी देशों में विभिन्न कलाएं शिक्षाएं और ज्ञान के अनेक विषय हैं. எல்லா நாடுகள்லையும் எல்லா தேசங்களையும் வந்து விதவிதமான கலைகள் படிப்புகள் ஞானம் அறிவு கொள்கை அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. उन सबको அவை எல்லாவற்றையும் லாக்கர் अपने देश में अपनी भाषा में सिखाना चाहिए. அவை எல்லாவற்றையும் நாம் பெற வேண்டும் அப்படின்னா அவை எல்லாவற்றையும் நம்மளுடைய தாய்மொழியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். हमारे भारत में विभिन्न भाषाएं बोली जाती है. நம்மளுடைய பாரதத்தில் பலவிதமான
பாஷைகள் மொழிகள் பேசப்படுகிறது. इसलिए कई उपद्रव पैदा होते हैं. இதனால நிறைய கலவரங்கள் பிரச்சனைகள் எழுகிறது. यह देश एक होकर भी अनेक दिखाई पड़ता है. நாடு பார்ப்பதற்கு ஒன்றாக இருந்தாலும் அது பலவிதமாக பிரிந்துதான் இருக்கிறது. विभिन्नता को त्याग कर एकता लानी चाहिए. அந்த பலவிதமான விஷயங்களை வந்து தியாகம் செய்து ஒரே விஷயம் அப்படின்றத நாம் கையில் எடுக்க வேண்டும். इसके लिए एक ही उपाय है. இதனால் ஒரு நன்மை இருக்கிறது. सब लोग हिंदी सीखें और बोलें तो भिन्नता मिट जाएगी और एकता कायम रहेगी. இதனால் வந்து எல்லா மக்களும் வந்து ஹிந்தியை பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த பலவிதமான விஷயங்கள் பலவிதமான லாங்குவேஜ் அப்புறம் அந்த பிரிவினைகள் அதெல்லாம் வந்து அழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. हे मेरे भाइयों तुम लोग हिंदी की उन्नति के लिए काम करो. ஹே சகோதர சகோதரிகளே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஹிந்தியினுடைய வளர்ச்சிக்கான வேலையை செய்யுங்கள். விசேஷதா இதனுடைய சிறப்புகள். பாரதேந்து ஜீனே ஹிந்தி கே விகாஸ் மே பாரத் கா விகாஸ் தேக்கா. பாரதேந்து ஜி வந்து அவர்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா ஹிந்தியுடைய வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு ஹிந்தியினுடைய வளர்ச்சியின் மூலமாக நாட்டினுடைய வளர்ச்சியை காணலாம் அப்படின்னு அவர் நம்பினார். காந்திஜினே பாத் கோ இஸ் பர் ஜோர் தியா. காந்திஜி அவர்களுடைய அந்த கொள்கையும் அதுதான். அதை வந்து இதில் வலியுறுத்தப்படுகிறது. தப் ஜாக்கர் பாரத் ஆசாத் ஹுவா. அப்போ தான் வந்து இந்தியா வந்து சுதந்திரம் ஏற்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த மாத்ருபாஷா பிரேம் அப்படின்ற இந்த சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி விஷாரத் உத்ராத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.